வணக்கம் மக்களே. திமுக அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக ஆயிருக்காரு. அது பல நபர்களுக்கு, பல எதிர்க்கட்சியினருக்கு பொறுக்கமுள்ள தாங்க முடியலை. அமலாக்கத்துறையின் மிகப்பெரிய வழக்கிலிருந்து ஏறக்குறைய 1.5 வருடங்களுக்கு அப்புறம் அவர் ஒரு அமைச்சராக ஆயிருக்காரு. விடுதலையான அடுத்த நாளே ஒரு அமைச்சராக இருக்கார், கேபினெட் அமைச்சராக இருக்கார். இதை பொறுக்க முடியாத சில எதிர்க்கட்சிகள் கடுமையாக அவரை விமர்சனம் செய்கிறார்கள். நேரடியாகவும் சமூக வலைதளம் மூலமாகவும் இவர் என்ன தியாகியா, இவர் என்ன புனிதரா, இவர் என்ன மிகப்பெரிய சேவை செய்தவரா அப்படி என்று பலவராக அவரை இகழ்ந்து தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இந்த இகழ்ச்சி செய்யும் நபர்கள் ஒரு காலத்தில் அவர்கள் மற்றவர்களை இகழ்ந்தார்கள் என்பதை நாம் இந்த காணொலி வாயிலாக காண கிடைக்கலாம். உதாரணத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு முதலமைச்சர் கொடுத்த சசிகலாவை நீ யார் என்று கேட்டவர், துரோகி என்றவர்.